அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இட்ஸ் மண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கேஸ் லைன் வந்து சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த கேஸ் லைனு அதுக்கப்புறமா அடாப்டரு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இப்போ கிளம்பும் போதே வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிறைய குட்டி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூனை போட்டிருந்துச்சு போல். அது வந்து அம்மா இல்லாமல் அங்கே இங்கே ஓடிட்டு வண்டியிலலாம் மாட்டுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பாவமாக தெரிஞ்சுது. அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு ஒரு கூடையில் போட்டு சேஃப்டியாக ஒரு இடத்துல விட்டுட்டோம். அதுக்கப்புறமா மண்டே அன்னைக்கு செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் சில்லுன்னு தூறல் போட்டிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிளைமேட்டு. சரி, நாங்கள் போயிட்டுருக்கும் போது எங்கேனாச்சும் வந்து எப்போவுமே நான் வந்து இந்த சுகர் கேன் ஜூஸ் அந்த மாதிரி குடிப்பேன். இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து நம்ம சூடாக ஏதாச்சும் குடிக்கலான்னு சொல்லி நாங்கள் டீ ஷாப்புக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வீட்டில் என்ன கொஞ்சம் வேலை இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாஷிங் மிஷின் வந்து எனக்கு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. 1 வீக் ஆகிடுச்சு. அந்த ட்ரம் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. டெக்னீஷியன்ஸ்லாம் வர சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து லீவ் இருக்கிறதுனால இந்த வேலை முடித்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு அவங்கள வர சொல்லிட்டோம். அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மிஷின் வாங்கி நான் to 8 years இருக்கும் லோடு. ஆனால் அடிக்கடி கொஞ்சம் இஷ்யூஸ் வர மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃப்ரண்ட் லோடு பெஸ்ட்டாக இல்லை டாப் லோடு பெஸ்ட்டான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து லன்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் சீக்கிரமாக போயிட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டதுனால கொஞ்சம் லஞ்சு வந்து கடகடன்னு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவங்களும் வந்து அவங்க வேலையை முடிச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட் லோடில் வந்து அதிகமாக நம்ம துணி லோடு போட்டாலோ அதுக்கப்புறமா தண்ணியில் மோட்ரு தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அழுக்காக இருந்தாலோ அந்த ஷாக் அப்சர்வ் ப்ராப்ளம், டிஸ்பிளே ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு 2 ஸ்டிக்கர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நான் என்ன ரெடி பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.